ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்க்குறோம். ஆஃப்டர் த ஆக்ஷன் வந்து எப்படி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ஸ் கேட்டகரிலேருந்தே பார்ப்போம். இதான் அவங்க வந்து அவங்களோட பேட்டர்ஸ் லிஸ்ட்டு. கேஎல் ராகுல், கருண் நாயர், டேவிட் மில்லர், பென் டக்கெட், பத்தும் நிசங்கா, ஷகில் பராக், பிருத்வி ஷா, அபிஷேக் பொரல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேல், சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், அஜய் மந்தல், திரிபுர்ணா விஜய், மாதவ் திவாரி, அகிப் தார், நிதிஷ் ராணா. பவுலர்ஸ்னு பார்த்தோன்னா மிச்சல் ஸ்டார்க், நடராஜன், முகேஷ் குமார், துஷ்மந்தா சமேரா, லுங்கி இங்கிடி, கெயில் ஜேமிசன் அண்ட் குல்தீப் யாதவ். இதான் வந்து அவங்களோட ஓவரால் ஸ்குவாடு. ஐ திங்க் ஸோ போன இயர் அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷமே வந்து ஃபஸ்ட்டு 6 மேட்ச் இந்த ரோ வந்து வின் பண்ணி டேபிள் டாப்பர்ஸாக இருந்தாங்க. இருந்தாலும் வந்து இவங்க எப்படி வந்து குவாலிஃபை ஆகலைங்கிறது எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்த அமௌண்ட்டை வச்சு டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல பிக்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கிற பைசா வந்து நல்லா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பிரச்சனை, ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஃபாரின் ஆல்ரவுண்டர் வந்து ஐ திங்க் ஸோ அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இப்போ வந்து இந்தியாவோட இப்போ கரண்ட் T20 டீமில் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து இருக்கார். இப்போது சும்மா அவங்களோட பிளேயிங் லோன் வந்து ஒரு போரபிள் பிளேயிங் லோன் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கேஎல் ராகுல் வந்து டாப் தி ஆர்டரில் தான் ஆடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி வந்து இந்த கேஎல் ராகுலை பின்னாடி இறக்கி அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் பண்ணார்னா அவங்களோட ஃபாரின் ஸ்லாட்டுன்னு பார்த்தோன்னா பென் டக்கெட்டு, பத்தும் நிசங்கா, டேவிட் மில்லர் அண்டு ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு. இதுலேருந்து எப்படி தெரியுதுன்னா 2 பேரில் ஒரு ஆள், ஒரு ஓப்பனரில் 2 பேரில் ஒரு ஆள், அதே மாதிரி வந்து பேட்டர் டேவிட் மில்லர் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸில் 2 பேரில் ஒருத்தர். இந்த மாதிரி தான் அவங்க வந்து போவாங்கன்னு தோணுது. அதே மாதிரி மீதி இருக்கிற ஃபாரின் ஸ்லாட்டுன்னு பார்த்தோன்னாலும் 4 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த வருஷம் எப்படி போக போகிறாங்கன்னா 2 டாப் ஆர்டர் பேட்டர், அதாவது நம்பர் 5க்கு ஒருத்தர், நம்பர் ஓப்பனிங் ஒருத்தர், பவுலரில் 2 ஃபாரின் பவுலர், இப்படி தான் வந்து போக போகிறாங்க. மீதி இருக்கிற 2 பேர் வந்து பேக்கப். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா மிச்சல் ஸ்டார்க்கு இங்கிடி விளாண்டாங்கன்னா சமேராவும் ஜெமிசனும் வந்து பேக்கப்பு. அதுக்கப்புறமா வந்து இப்போ பென் டக்கெட்டுக்கு ஒரு பேக்கப் பத்தும் நிசங்கா, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸுக்கு வந்து ஒரு பேக்கப்பாக டேவிட் மில்லர் எடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டேவிட் மில்லர் பெருசாக இதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னும். என்னவோ டேவிட் மில்லர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கான்னு தெரியல. பழைய மாதிரி விளாடுவாரான்னு தெரியல. டிடிக்கு நல்லா பண்ணிட்டாரு. அவர் என்ன தான் வந்து பேஸ் ப்ரைஸுக்கு கிடச்சிருந்தாலும் அந்த கிரவுண்டு ரொம்ப சின்ன கிரவுண்டு தான் இருந்திருந்தாலும் அவங்க வந்து டேவிட் மில்லரை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இப்போ யார் கரண்ட்டில் ஃபார்ம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து போயிருக்கலாம். ஜார்டன் காக்ஸ்லாம் வந்து இப்போ ஆல்ரெடி அவங்களோட அந்த ILT20 டெல்லிக்கு தான் விளாட்றாரு, நல்லா விளாண்டுட்டு இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு அவர் தான் டாப் ரன் கேட்டரு. 75 lakhs தான் எடுத்தாங்க RCB. அப்போலாம் வந்து அவர் எடுத்துருக்கலாம். இது போன வருஷம் அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டரில் ரொம்பவுமே சொதப்பிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ நிதிஷ் ராணா கிடைச்சாலும் பரவாயில்ல லெஃப்ட் ஹேண்டரு மிடில் ஆர்டரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் டானவன் ஃபெரேரா அவங்க யூஸும் பண்ணலை. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க பெருசாக வந்து போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இப்போ மில்லருமே எடுத்திருக்காங்க, பேக்கப்பாக தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பிளேயிங் லோன் போட்டு பார்ப்போம். இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அண்ட் பென் டக்கெட் அவங்க தான் வந்து ஓப்பனர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு எதாவது மாற்றம் இருக்கா? ஆனால் வந்து பத்தும் நிசாங்கவுமே நல்லா கன்சிஸ்டண்டாக இருக்கார். எல்லா லீக்லையும் அடிக்கிறாரு, எல்லா மேட்ச்லையும் அடிக்கிறாரு. ஈவன் இப்போ இந்த இந்தியா கூட வந்து ஒரு ஸ்ரீலங்கா சீரிஸ் வந்தப்போ கூட இந்த இந்தியன் டீம் வந்து கரண்ட் டீம் வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம். அந்த டீம் கூடமே பத்தும் நிசாங்கா வந்து நிறைய ரன்ஸ் அடித்தார். அப்போது ஐ திங்க் ஸோ அந்த மேட்ச் தோற்றோன்னு நினைக்கிறேன். பத்தும் நிசாங்கா கன்சிஸ்டண்டாக அடிச்சுக்கிட்டே இருந்தார் எல்லா மேட்சும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ வந்து யார் விளையாண்டாலும் பிரச்சனை இல்லை கேஎல் ராகுல் கூட. சரி, கேஎல் ராகுல், பென் டக்கெட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து கேஎல் ராகுல் அண்ட் பென் டக்கெட்னே வச்சுக்கலாம். நம்பர் 3க்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் ஆடுவாங்கன்னு தோணுது. இன்றைக்கி காலைல வேறு ஒரு 130 அடிச்சார் விஜய் ஹசாரே ட்ராஃபியில். கண்டிப்பாக அவர் தான் நம்பர் 3 ஆட போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்போ நம்பர் 3 வந்து கருண் நாயர், நம்பர் 4 வந்து அவர் பேர் என்ன நிதிஷ் ராணா, நம்பர் 5 வந்து ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் இல்லைனா அக்ஷர் பட்டேல் தான் வந்து இறங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ் இது தான். அபிஷேக் பொருள் அதாவது அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அடிக்காத மாதிரி இருக்குது. பெருசாக அவர்கிட்ட இருந்த ரன்னு நான் பார்த்துல வரவும் இல்லை. அவர்கிட்ட பேக்கப் கீப்பராக வேணால் இப்போ ஒரு கேஎல் ராகுலுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேணால் வச்சுக்கலாமே தவிர அவர் வந்து எடுத்தோன்னே 11லலாம் ஆடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் பெரிய அளவில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகலை.
ஸோ வந்து அவர் கண்டிப்பாக ஒரு பேக்கப் ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார். சரி, இப்போ நம்பர் 5 வரைக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 கருண் நாயர், நம்பர் 4 வந்து நிதிஷ் ராணா, நம்பர் 5க்கு வந்து ட்ரைஸ்டன் சப்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதாக இருக்குமா, இல்லை அக்ஷர் பட்டேல் கூட நம்பர் 5க்கு அடிச்சலாம்? அது வந்து பிரச்சனை கிடையாது, ஸ்வாப் பண்ணுறதுலாம். இந்தியாவில் அக்செப்ட் நம்பர் 4ல வந்து அக்செப்ட் பண்ற ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்பர் 4 வந்தால் நிதிஷ் ராணா நம்பர் 5க்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பின்னாடி இல்லையா நிதிஷ் ராணாவுக்கு? நிதிஷ் ராணா இப்போலாம் வந்து டெல்லிக்கு நல்லா தான், விஜய் சார் எல்லாம் போன மேட்ச் ஒரு 70, இந்த மேட்ச் ஒரு 70 நல்லாவே விளையாண்டுருக்காரு. இல்லை சாரி, போன மேட்ச் 70, இந்த மேட்ச் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் ரிசர்வ் பண்ணி தான் 70 அடித்தார். ஸோ வந்து ஆனால் நிதிஷ் ராணா எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்புவாங்க. ஸோ நான் அவங்க ராஜஸ்தானுக்கு கூட ஒரு மேட்ச் நல்லா இருந்தார், சென்னை கூட. ஐ திங்க் ஸோ அவங்க தான் நம்பர் 4 ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 5ல் வந்து இவர் ஆடுவார், அவர் பேர் என்ன, ட்ரைஸ்டன் சப்ஸ். நம்பர் 6ல் வந்து அக்ஷர் பட்டேல் ஆடுவார். நம்பர் 7க்கு வந்து அசுதோஷ் சர்மா. நம்பர் 8ல் விப்ராஜ் நிகம். இதுதான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஆர்டர். ஏன்னா அசுதோஷ் சர்மா தான் வந்து இந்த எல்லா டீம்லேயும் ஒருத்தர் இருப்பார்ல, அனிகேத் வர்மா, ஜிதேஷ் சர்மா, அந்த மாதிரி ஒரு சசாங் சிங், அந்த மாதிரி வந்து இந்த டீமில் அசுதோஷ் சர்மா தான். ஸோ வந்து இவர் தான் நம்பர் 6ல் ஆடுவார்னு நினைக்கிறேன் நான். 6 or 7, சாரி 7 தான் நினைக்கிறேன். ஏன்னா 5ல் வந்து ட்ரைஸ்டன் சப்ஸ்னால் வந்து 6ல் வந்து அக்ஷர் பட்டேல் வரணும், 7ல் அசுதோஷ் சர்மா, 8ல் விப்ராஜ் நிகம் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்துடுவார். போன வருஷம் நல்லாவே பண்ணார் அவர். ஆனால் வந்து இப்போ சமீர் ரிஷி வந்து பேக்கப்பு, அவர் வந்து கண்டிப்பாக பேக்கப்பாக தான் இருக்க முடியும் அசுதோஷ் சர்மாவுக்கு. சரி, இப்போது 8 வரைக்கும் வந்துடுச்சு. அப்படியே 9, 10, 11 பார்த்தோன்னா 9 வந்து 9th பிளேஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க்கு. நம்பர் 10 வந்து இன்னொரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் அவங்க போவாங்க. நம்பர் 10க்கு வந்து லுங்கி இங்கிடி ஃபஸ்ட் சாய்ஸாக இருப்பார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவோட இந்த கரண்ட் T20 டீமுக்கு எதிராக நல்லாவே போட்டார். ஏன்னா இது ஒரு பவர் பேக் டீமு, அந்த டீம் கூட ரொம்ப எல்லா கிரவுண்ட்லேயும் நல்லா போட்டார் இந்தியாவில். ஸோ வந்து அவர் தான் ஃபஸ்ட் சாய்ஸாக இருப்பார் சமேராவுக்கு முன்னாடி. இப்போ நம்பர் 10 இவர்னா, நம்பர் 11 வந்து குல்தீப் யாதவ். அந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து நடராஜன் வந்து ஃபிட்டாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏதோ தனியாக நெட்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ஹேமங் பதானி வந்து அவர் ஃபிட்டாக சொல்லியிருக்காருன்ட்டு. நடராஜனு, முகேஷ் குமார், அக்யூப்தார் நபி 3மே வந்து ஒரு வர்த்தபிளான பிளேயர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரே ஒரு ஸ்பாட்டு தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு 3 பேருமே ஒரு நல்ல வர்த்தபிளான பிளேயர்ஸு. இப்போ இல்லை, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பவர் பிளேயில் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கார். மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு இருக்கார். ரன்னு கண்டெயின் பண்ணுறதுக்கு அக்ஷர் பட்டேல் இருக்கார். இப்போ இப்போ ரன்ஸ் வந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்கிடி வந்து உங்கள் ஓப்பன் பவுலிங்கை வச்சுக்கிட்டு டெத்துலேயும் இப்போ மிச்சல் ஸ்டார்க் அண்ட் லுங்கி இங்கிடி வச்சு இவங்க கவர் பண்ண முடியும். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து இப்போ விப்ராஜ் நீங்கள் வந்து பவர் பிளேலையும் போட்டார். ஸோ அவர் இருக்கார். அது இல்லாமல் ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் தான் வந்து முகேஷ் குமார், நடராஜன் இவங்க எல்லாமே. இப்போ வந்து அந்த 5th பவுலர் ரோலை இவங்க முகேஷ் குமார், நடராஜன் யாராவது ஒரு ஆளும் விப்ராஜ் நிகமும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக குல்தீப் யாதவ் 4 ஓவர் போட்டுருவார், மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் போட்டிருப்பாரு, அந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் 4 ஓவர் போடுவாங்க. அது இல்லாமல் வந்து அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் போட்டுருவார். 16 ஓவர் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. மீதி இருக்கிற அந்த 4 ஓவருக்கு இவங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸே இருக்குது. ஏன்னா இப்போ முகேஷ் குமார் வந்து அவருமே 4 ஓவர் போட முடியும், நடராஜன் 4 ஓவர் போடலாம். அக்யூப்தார் நபி நம்ம வந்து இன்னும் IPL லெவலில் பார்க்கல, ஆனால் வந்து டொமஸ்டிக்கில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இங்கே வந்திருக்காரு. கண்டிப்பாக அவராலே 4 ஓவர் போட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல் பேலன்ஸ்டு ஸ்குவாடாக தான் இருக்குது. பெரிய ஹோப் வச்சிருக்காங்க, நிறைய காசு போட்டு எடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேப்பபிலிட்டின்னு சொன்னாங்க. அவர் பேட்டிங் அந்த அளவுக்கு பெருசாக நல்லா போல பவர் பிளேயர் டெப்தோ எல்லா பிளேஸ்லையும் நல்லா போட்டிருக்காரு. பாப்போம் சார் பவுன்சர் சார் பேக்கர்லாம் வச்சிருக்காரு, பார்க்க என்ன பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆனால் இது வந்து ஒரு பெட்டர் டீமாக தான் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு டாப் 4 கண்டென்ட் இருக்குது. இப்போ போன வருஷம் இவங்களுக்கு வந்து மிஸ் ஆனது அவங்களோட ஓப்பனிங்கும் மிடில் ஆர்டரும் தான். KL ராகுல் ஓப்பனிங் போனப்போ அவர் ரொம்ப நல்லா விளாண்டார். இந்த RCB மேட்ச்சில் கூட நல்லா விளாண்டு கொடுத்தாரு. அவர் கூட விளாட்ற பார்ட்னர் சரியில்லை. இப்போ வந்து கண்டிப்பாக இப்போ பென் டக்கெட் வந்து ஃபெயிலியர் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக விளாட்றதுக்கு வந்து இவர் இருக்கார். அவர் என்ன பத்துமணி சங்கா இருக்கார். அவருக்கு அவர் பேக்கப்பாக தான் வந்து இவர் வச்சுருக்காங்க, அபிஷேக் போரலே. ஸோ வந்து 3 ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து மிடில் ஆர்டர்ஸை வந்து மாற்றாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாங்கனாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இவங்க வந்து பவுலிங் போடுற டீம்னா கருண் நாயரோட ஸ்லாட்டை வந்து ஓப்பனாக வச்சுட்டு நம்பர் 3ல் ராணா, நம்பர் 4ல் வந்து அக்ஷர் பட்டேல், 5ல் வந்து ட்ரைஸ்டன் சப்ஸ், 6ல் அசுதோஷ், 7ல் விப்ராஜ், 8ல் மிச்சல் ஸ்டார்க் இப்படி வச்சுட்டு அவங்க வந்து பேசுகிற அந்த சுச்சுவேஷன் வந்து பிளேயர் இறக்கிக்கலாம்.
இப்போ நல்லா ஒரு ஒரு பவர் பிளேயர் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்பர் 3ல வந்து கருணாகர் இருக்கலாம். இல்லை பவர் பிளேயரில் டக்குன்னு விக்கெட் விழுற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல அபிஷேக் போரில் இறக்கி அவங்க வந்து சான்ஸ் எடுக்கலாம். மற்றபடி இல்லை கடைசியில் ஃபினிஷிங்லாம் போயிடுச்சுன்னா அந்த இவர் ரொம்ப நல்ல பிளேயர், அவர் சாகில் பராக்குன்னு இருக்கார்ல, அவரும் நல்ல பிளேயரு. இன்னொன்று வந்து சமீர் ரிஸ்வி, அவர் வந்து ஒரு நல்ல பிளேயரு. சமீர் ரிஸ்வியும் போன வருஷம் ஒரு மேட்ச்சில் மிடில் ஆர்டரில் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாண்டார். ஸோ அவர் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இம்பேக்ட் பிளேயரை வந்து இவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு மோர் ஓவர். கேஎல் ராகுல் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக ஓப்பன் தான் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அவர் ஓப்பன் பண்ணால் பெட்டராக இருக்கும். மற்றபடி வேறெல்லாம் எதுவும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பிருத்திவி ஷாலாம் உள்ளே வர முடியாது, வந்து கண்டிப்பாக வந்து பேக்கப்பாக தான் வந்து விளையாட முடியும். இப்போ வந்து கேஎல் ராகுல் இப்போ இன்னொன்று கூட இவங்க இப்போ இன்கேஸ் வந்து பிருத்திவி ஷா நல்ல ஃபார்ம் காமிச்சார்னா கேஎல் ராகுல் வந்து நம்பர் 3ல போட்டுட்டு பிருத்திவி ஷா அண்ட் பர்தும் நிஷாங்காவில் பிருத்திவி ஷா அண்ட் பெண்டக்கெட் ஆடிட்டு நம்பர் 3ல கேஎல் ராகுல், நம்பர் 4ல் வந்து நிதிஷ் ராணா. அது இன்னுமே வந்து மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணிடும். ஏன்னா ஒரு பொசிஷன் தான் வந்து பின்னாடி வர போகிறார் கேஎல் ராகுல், பெருசாக அது வந்து இம்பேக்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ வந்து பிருத்திவி ஷா நல்ல ஃபார்மில் இருந்தார்னா இதை ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா வந்து கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் பண்ண வச்சு கருண் நாயர் தான் நம்பர் 3ல ஆடுவாங்க. ஆனா ஆக்ஷன்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான தப்பும் பண்ணல. இப்போ ட்ரைசன் சப்ஸ் அடிக்கலைன்னா என்ன பண்றேன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேக்கப்பா வந்து இவர் எடுத்திருக்காங்க. கேல் ஜேம்சன் எல்லாம் கடைசியில வந்து பேஸ் பிரைஸுக்கு எடுத்தாங்க. கேல் ஜேம்சன் வந்து நல்லாவே போட்டாரு பஞ்சாபுக்கு அந்த பிளேயர்ஸ்லாம். இப்போ இந்தியன் இம்பாக்ட் பிளேயர் பவுலிங் லிஸ்ட்டுமே வந்து இப்போ இந்தியன் பவுலர்ஸே வந்து ஒரே ஒரு சீமர் தான் தேவை. அந்த ஒரு சீமருக்கு இவங்க வந்து 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. முகேஷ் குமார், நட்ராஜன், அது இல்லாமல் அக்கிப்தார் நபின்னு 3 பேர் வச்சுருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக இவங்க 3 பேரில் யாராவது ஒரு ஆள் இவங்க வந்து என்ன பண்ணணும், டீமை வந்து மாற்றாமல் இருக்கணும். ஒரு 6 மேட்சாவது வந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுக்கணும். எடுத்தோன்னே ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ஆள் ஓப்பனிங் போகிறது, அந்த ஸ்லாட்டை மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகி கன்ஃபியூஸ் ஆகிறது. ஸோ வந்து டீம் வந்து கரெக்டாக வச்சுட்டாங்கன்னா அது வந்து செட் ஆகிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா அசுதோஷ் சர்மாவுக்கு இன்னொரு பேக்கப் எடுத்துருக்கலாம். சமீர் ரஸ்வியை நான் நம்ப மாட்டேன். ஸோ வந்து அசுதோஷ் சர்மாவுக்கு அந்த அவர் என்ன பஞ்சாபில் விளையாண்டார்ல, அவர் பேர் என்னமோ தானே சாயில் அரோரான்னு நினைக்கிறேன் அவர் பேர். ஆமாம், பஞ்சாபில் விளாண்டார், ரொம்ப நல்லா விளாண்டார், பவர் ஹிட்டர், அவரை எடுத்துருக்கலாம். இல்லைனா இப்போ விஜயசாரியில் வந்து 39 பாலில் ஒருத்தர் 125 ரன் அடித்தார் அந்த இஷான் கிஷன் டீமில் இல்லை பீகார் டீமில் அவரோட கேப்டன் கனின்னு ஒருத்தர், அவரும் வந்து பேக் ஹேண்டில் ரொம்ப நல்லா விளாண்டார். ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு பிளேயர்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். அதான் ஓவராலாக வந்து இவங்க ஒரு வெல் பேலன்ஸ்டு ஸ்குவாட் அந்த தடவை வந்து பிக் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது உங்களோட ஸ்குவாடும். பேக்கப்ஸும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறதுனா ட்ரஸ்டபுள் பேக்கப்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு கேஎல் ஜேமிசன், லுங்கி இங்கிடி, நல்ல ஒரு ட்ரஸ்டபுள் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ட்டு ஒரு பேக்கப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறதுக்கு 10 நிமிஷங்காவும் எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரிகிறாரு. ஒரு நல்ல பிளேயர் அவரும். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ் வகையில் போயிருக்கலாம். அதே மாதிரி வந்து அசுதோஷ் சர்மாவுக்கு ஒரு பேக்கப் வந்து இவங்க எடுத்துருக்கலாம். இப்போ எப்படி நடராஜனுக்கு கவரப்பாக முகேஷ் குமார் அது மாதிரி 2 பேர் இருக்காங்களோ அது மாதிரி எடுத்துருக்கலாம். இன்கேஸ் வந்து இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ஏதாவது லேக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலரில் யாராவது ஒருத்தர், இப்போ முகேஷ் குமார் வந்து பிளேயிங் 11 ஆடிட்டு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த ஃபாரின் பேட்டர்ஸோட லிஸ்ட்டில் வந்து இவங்க வந்து 10 நிஷாங்கான் பெண்டக்கெட் 2 பேருமே ஓப்பன் ஆடிட்டு கேஎல் ராகுல் வந்து நம்பர் 3ல ஆடலாம். அப்படி இல்லைனா ஃபினிஷரில் வந்து ஏதாவது லேக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உட்கார வச்சுட்டு டேவிட் மில்லரை கூட டேரெக்டாக அவங்க வந்து உள்ளாடலாம். அதுவுமே இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் தரும். இது மாதிரி கூட பண்ணலாம் அவங்க. எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக பெண்டக்கெட் அண்ட் 10 நிஷாங்கான் 2 ஃபாரினர் ஓப்பனர்ஸ் ஆடிட்டு நம்பர் 3ல கேஎல் ராகுல், நம்பர் 4ல் வந்து ராணா, நம்பர் 5ல் ட்ரைசன் சப்ஸ், 6ல் வந்து அக்ஷர் பட்டேல், இப்படி கூட வச்சுக்கலாம். ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது ஸ்குவாடு. இல்லைனா நம்பர் 5ல் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் அனுப்பிட்டு நம்பர் 6ல் வந்து ட்ரைசன் சப்ஸு, 7ல் அசுதோஷ் சர்மான ஒரு பவர் பேக் ஃபினிஷிங்ஸும் வச்சுக்கலாம். இல்லை டேவிட் மில்லர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து ஆடிட்டு நம்பர் 3ல் வந்து நிதிஷ் ராணா, நம்பர் 4ல் அக்ஷர் பட்டேல், 5ல் ட்ரைசன் சப்ஸு, 6ல் வந்து டேவிட் மில்லர் ஆடலாம். இல்லை அவங்களோட இந்தியன் பவுலர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இது வந்து மாறும். இல்லை விப்ராஜ்லிங்கம் கண்டிப்பாக 4 ஓவர் எல்லா மேட்சும் போட முடியும்னா அவங்க வந்து ஒரு பவுலர் வந்து சும்மா ஒரு 6th bowling ஆப்ஷன் வந்து 1 ஓவர் 2 ஓவர் போடுற மாதிரி வந்து ஒரு நடராஜனையோ இல்லை வந்து அக்கிப்தாரையோ 1 ஓவர் 2 ஓவர் போடுறதுக்காக கூட வச்சு ஆடிக்கலாம், பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. இது வந்து ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளான ஸ்குவாடாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க வந்து பிளே ஆஃப்ஸோட கண்டென்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா டீமும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு வெல் பேலன்ஸ்டு டீமாக இருக்குது. ஏன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் யங் பிளேயர்ஸ் கலந்துருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இந்த டீம் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் ஆக்ஷன் அப்போ இது ஐபிஎல் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான்.